ஒரு உண்மையான கதாநாயகனை பற்றி சொல்லும் ஒரு விடயத்தை ஒரு நிழல் கதாநாயகனாகிய நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதுல அண்ணா வைகோ சொன்னதுல ரொம்ப அருமையான விஷயம், அங்க போனப்ப தலைவர் பிரபாகரன் எல்லாருமே சைனைடு குப்பி போட்டிருப்பாங்க. புலிகள் அமைப்புல எல்லாரும் சைனைடு குப்பி போட்டிருப்பாங்க. தலைவர் பிரபாகரன் 2 குப்பி போட்டு, என்ன தலைவருக்கும் போது 2 குப்பி போட்டிருக்காரு. என்ன நம்ம உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை, சிங்கள படைகளை மாட்டினார். அதுல ஒரு குப்பியை அண்ணன் வைகோ அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் போட்டிருக்காரு. அவர் கழுத்துல இருந்ததை கழட்டி அண்ணனுக்கு போட்டிருக்காரு. இதை விட ஒரு பெரிய விருது அண்ணன் வைகோ அவர்களுக்கு. நான் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன். அதனால அவருடைய முக்கியமான ஒரு பாடல் வரி எனக்கு மாபெரும் சபைகள் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வர வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனை என்று போற்றி புகழ வேண்டும். இதை விட ஒரு மாலை வைகோ அண்ணனுக்கு விட முடியாது. அதற்கு காரணம் ஈழ விடுதலை போரில் ஈழ மக்களின் பால் கொண்ட அன்பில் அவர் ஒரு மாற்று குறையாத மன்னவனாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் காரணம். அது 7 தமிழர்களின் விடுதலைக்காக ராம்ஜெத் மலானி அவர்களை கொண்டு வந்ததாகட்டும், இப்ப போய் ஜெனீவால போய் அதாவது மேம்போக்கா பேசுறதுங்கிறது வேற. இப்ப நான் மேம்போக்கா தான் எனக்கு பேசுறேன். ஏன்னா அதனுடைய ஆழம் சென்று சட்ட ரீதியாக வரலாற்று ரீதியாக பேசக்கூடிய திறமை, ஆற்றல், அக்கறை, அதுல அக்கறை தான் ரொம்ப முக்கியம். அது அண்ணன் வைகோ அவர்களுக்கு